ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜனநாயகன். ஆக்சுவலாக எக்ஸ் வலைதளத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் எக்ஸ் வலைதளத்தில் இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக ஜனநாயகன் படத்துடைய முதல் 5 நிமிஷம் அதை ஏதோ ஒரு விஷக்கிருமிகள் கல்பிரிட் மண்டகோளாறு பிடிச்சது ரிலீஸ் லீக் பண்ணி விட்ருக்காங்க. ஆக்சுவலாக விஜய் சார் மேலே ஏதாவது வன்மோ அல்லது விஜய் சார் ரசிகர்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது வன்மோ அப்படின்னு சொன்னால் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட இந்த ஜனநாயகன் படம் மூலமாக இதுவரைக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ப்ராப்ளம்ஸ், அது ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் அல்லது மென்டலியாக இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் அமேசான் ப்ரைம் ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை கூட கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்றதுனால அவங்களுடைய ஸ்லாட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுனால நாங்கள் கொடுத்த காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜனவரி 10 அப்படின்ற டேட்டை பிளான் பண்ணி அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே பெரிய ஃபினான்ஷியல் செலவு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடு தலையில் தான் விழுந்திருக்கும். ஏற்கனவே இந்த ப்ரொடக்ஷன் டைமில் என்ன பட்ஜெட் வந்துச்சோ அதுக்குண்டான வட்டி காசு, அதுக்கப்புறமா இப்போ இந்த டிலே ஆகிட்டு இருக்கு இல்லையா, இதோட வட்டி காசு, அது வட்டி குட்டி போட்டு அந்தளவுக்கு அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ அந்த லாஸ் அப்படின்றது பயங்கரமாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய வயிற்றில் எதுக்கு அடிக்கிறீங்கடா, அதுவும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இது போதாத நேரம் போல். இங்கிட்ட என்னடானா ஜனநாயகன், அங்கிட்ட என்னடானா டாக்ஸிக்கு, எல்லாமே அவங்களுக்கு ரெடி ப்ராடக்டாக இருக்குது. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க விற்க முடியாத கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் இந்த நெருக்கடியை கொடுக்கறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் பிஹேவியர், சச்ச எச்ச பிஹேவியர் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மமே விஜய் சாருக்கு அகைன்ஸ்டாக கருத்து பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அவரோட அரசியல் நிலைப்பாட்டில் நமக்கு ஒவ்வாமை இருந்தால் கூட இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக அவங்க பக்கம்தான் நிற்பேன். ஏன்னா இது தவறான ஒரு செயல். சின்ன பட்ஜெட் படத்துக்கு இந்த மாதிரி நடந்தாலே நம்ம கொதிச்சு எழுந்துருவோம். அதுவும் இது ஒரு பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட அவங்களுக்கு போட்ட காசு திருப்பி வருமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவங்களே இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். அதை தாண்டி விஜய் சாருடைய ஃபேன் பேஸ் அது எப்படி பார்த்தாலும் எல்லோரும் பார்த்துருவாங்க. ரைட்டு, தமிழ்நாட்டில் பார்த்துருவாங்க, மற்ற ஸ்டேட்லான்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஆனால் என்ன வருத்தங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த டிவிக்கே தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் சார் ரசிகர்கள் இதையும் திமுக அப்படின்ற அந்த நெரேட்டிவில் கொண்டு போகிறாங்க பாருங்கள். அதை நினச்சா தான் ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது. சத்தியமாக ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம், ஒரு ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. யாருமே இதை சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். கண்டிப்பாக அந்த டீம் அதோடைய வேலைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நீ பார்த்துட்டியாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எஸ், ஆன்லைனில் இருந்துச்சு. நானும் அந்த ஒரு முதல் ஒரு 5 நிமிஷம் 5.20 நிமிஷம் நினைக்கிறேன் பார்த்துட்டேன். எக்ஸாக்ட்லி நம்ம பகவத் கேசரியை தான் நம்ம சின்னத்தோரில் எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், பகவத் கேசரியை அப்படியே விஜய் சாரை வச்சு எடுத்தாங்க, கொஞ்சம் விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த முதல் 5 நிமிஷம் அப்படின்றது எனக்கு அந்த ஃபீலை கொடுத்துச்சு நான் பார்க்குறப்ப. எஸ், ஆனால் எப்படி இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வர்றப்ப அவங்களுடைய அரசியல் கட்சியை அந்த சினிமா மூலமாக எப்படி ப்ரமோட் பண்ணாங்களோ எக்ஸாக்ட்லி அதே தான் நம்ம விஜய் சாரும் பண்ணியிருக்கிறாரு. அது நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். டேய் நாங்கள் பார்த்துட்டோண்டா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. பட் என்ன அப்படின்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் ரஜினி சார் அப்படின்றது இந்த அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற அந்த நெரட்டிவ்குள்ளே வந்ததுக்கப்புறமா முழுக்க எம்ஜிஆர் தான். ஓகே, எது எப்படியோ உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் ரசிகர்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். வழக்கம் போல் எங்களுக்கு படம் வர்றப்ப நாங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத அப்போ நாங்கள் தெரியப்படுத்துவோம். பட் இப்போதைக்கு இந்த விஷயம், இந்த லீக்டு அப்படின்றது உண்மையிலேயே
ரைட்டுப்பா, இங்கே வேறு மற்றவங்க படங்கள் லீக் ஆகிறப்ப அவங்க ரசிகர்கள் கொண்டாடினாங்க, அவங்கள போட்டு துவைங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பாவம் மைசன், பாவம்.